கைஸ், ஜான் 6ல இருந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்க இல்லையா? ஸோ அதில் ஜான் 6 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ், 11th இங்கிலீஷ் அண்ட் 12th வந்து தமிழ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம வந்து 10th சயின்ஸ் நடந்துச்சு இல்லைங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணிட்டோம். அதான் உடனே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அடுத்து விபி, விஜி அண்ட் விஆர் த வெலாசிட்டி ஆஃப் ப்ளூ, green and red light respectively in a glass prism. Then which of the following statement gives the correct reason relation? இதுல கரெக்டான ரிலேஷன்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி அரேஞ்ச்லாம் ஆர்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் தான். 25% ஆஃப் ஆல்கஹால் சொல்யூஷன் மீன்ஸ் இது எதை டென் பண்ணுதுன்னா 25 மில்லிகிராம் மில்லி ஆல்கஹால் இன் 100 மில்லி ஆஃப் வாட்டர். ஓகே, H2 பிளஸ் Cl2 இந்த ரெண்டு சேர்ந்து HCl மாதிரி தான். ஹைட்ரஜனும் Cl கம்பைன் ஆக்கிறதுனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, 6th ஒன் C2H5OH இது வந்து ஆக்சிஜனோட சேரும்போது இந்த ஆக்சிஜன் வந்து கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பிரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து இன்வால்வ் ஆகுறதுனால இது வந்து என்னன்னா கம்பஷன் ரியாக்ஷன், கம்பஷன் ஆஃப் எத்தனால். ஓகேங்களா? அடுத்து த செக்மெண்ட் ஆஃப் லீச் ஆர் நவுன் அஸ், லீச்சோட செக்மெண்ட் அது வந்து நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோமைட்ஸ், அதாவது மெட்டாமர்ஸ். வாமிட்டிங் சென்டர் இஸ் லொகேட்டட் இன், வாமிட்டிங் சென்டர் எங்க இருக்குன்னா மிடிலா ஆப்ளங்கேட்டால தான் இருக்கும். மேல் கேமெட் இஸ் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் ஃபவுண்ட் பை த டிவிஷன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஓகே, 2n is equal to 6, x is equal to 42 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ x 42 the haploid n and the basic x number of chromosomes respectively are n is equal to 21 and x is equal to 7. Okay, அதுக்கப்புறம் metastasis is associated with malignant tumor which is used to edit program. அப்படின்னா ஸ்கிரிப்ட் எடிட்டர் தான். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் ஈஸியா வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. 1 மார்க் மட்டும் இல்ல, 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்குமே ஈஸியான கொஸ்டின்ஸ், அதிகமா எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இப்ப நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ஈஸியா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் டைப் கொஸ்டின்ஸ், யூசஸ் கொஸ்டின்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு தனித்தனியா நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுல நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் கொஸ்டின் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீசன் கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசஸ் கொஸ்டின்ல இதை கேட்டிருந்தாங்க. அதை நாம கொடுத்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் 7 மார்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில், இன்னும் டிஸ்டிங்விஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். அதுவுமே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்ல வந்து போட்டுருவோம். ஸோ சும்மா ஒரு 4 வீடியோ தான். அந்த 4 வீடியோ பார்த்துட்டோம்னா நமக்கு இதுல 4 2 மார்க் வந்து ஈஸியா வந்திருக்கும். ஈஸியா நம்ம மார்க் வந்து எடுத்துக்கலாம். 4 2 மார்க் வந்து அப்படியே அழகா நம்ம எழுதிருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய ஆன்சர்ஸ் நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கோசரம் வந்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்ததுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபைன் தி யூனிட் ஆஃப் கரண்ட். இது வந்து இப்ப நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் இண்டு பிரைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சம்மா இருக்கு. 4 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் எனர்ஜி டைப் எப்பயுமே நம்ம கேட்கறது தான். இப்ப இந்த 4 மார்க்குமே 24மே நமக்கு முக்கியம் தான். 25 ஸ்டெல்லார் எனர்ஜி, அதுக்கப்புறம் ரேடியோ ஐசோடோப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல தனியாவே நம்ம கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ்ட் இன் கோல்ட் ரீஜன் இதுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்த வீடியோ தான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனாமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இப்ப நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சம்ஸ் 7 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே ஃபுல்லாவே முக்கியம் தான் நமக்கு. இந்த ஸ்பேனர் ஹேண்டில் வந்து ஏன் லாங்கா இருக்கு, ராக்கெட் ப்ரொபல்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லைட்டோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் சாலின் பிக்சஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் அமோனியா இது தனியா 2 மார்க்லயும் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ், இந்த டியூராலுமின் இதுவுமே முக்கியமான கொஸ்டினா போயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூரான் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், டென்டல் ஃபார்முலா 2 மார்க் நமக்கு தனியா கேட்பாங்க. இந்த ஹைபிரிட் விகார் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க.
இப்ப இதுக்கான ஆன்சர் கீய நம்ம இங்க குடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், அதுக்கப்புறம் 7 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எல்லாமே பக்காவா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க இத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, பப்ளிக் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து இத அப்லோட் பண்ணிட்டேன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 2ண்ட் டிவிஷன், 3ர்ட் டிவிஷனுக்கான ஆன்சர் கீய நான் அப்லோட் பண்ணிருவேன். அப்போ ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்க்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அப்போ ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரிவிஷன் ஸ்கூல்ல 4 வைக்கிறாங்களா, 3 வைக்கிறாங்களாங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஆனா 4 ரிவிஷனுக்கு வந்து டைம் டேபிள் போட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கிட்டாவே பப்ளிக் எக்ஸாம்ல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பிளஸ் அது இல்லாம நாம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வீடியோவையும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், சயன்ஸ்ல நம்மளால சென்டம் போட முடியும். அது இல்லாம இப்போ நமக்கு இங்க எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சயன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். லெசன் வைஸ் பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு பிடிஎஃபாவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் அந்த பிடிஎஃபோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீயோட பிடிஎஃப்யுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? சோ அந்த பிடிஎஃப் நம்ம முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுல இருந்து மட்டும் தான் எல்லா கொஸ்டினும் வந்திருக்கு. அதுல இல்லாத கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். இந்த டியூராலுமின் அலாய் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் குடுக்கல. மத்தபடி எல்லாமே வந்து அதுல இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்க அத படிச்சிருந்தாவே ஈஸியா சென்டம் போட்டுறலாம். ஏன்னா 1 மார்க் மொதற்கொண்டு நம்ம குடுத்திருந்தோம். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல நம்மளோட சேனல வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது அப்படியே நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆன்சர் கீஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆ அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகேங்களா?